இந்த வீடியோல நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளா செத்து கடந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் பிளேலிஸ்ட்டும், பைதான் பிளேலிஸ்ட்டுக்கும் வந்து நம்ம மறுவாழ்வு குடுக்க போறோம். ஜாவா பிளேலிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ சக்சஸ்ஃபுல்லா வந்து ஜாவா பிளேலிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்ல இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் பத்தி தான் பார்க்க போறோம். இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா, நெறைய பேருக்கு இதுல வந்து கருத்து வேறுபாடு. அதாவது நெறைய டெஃபினிஷன்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்னா சில பேர் வந்து இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் நெனச்சுப்பாங்க. டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்னு வச்சுப்பாங்க. ஸோ, இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்டின்னா என்னன்னா, இந்த பேர்லயே நான் வந்து முன்னாடி சொன்ன மாரி இந்த பேர்லயே பாருங்களேன். இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயத்த, அது வந்து இன்வர்ஷன் அதாவது உல்டாவா. சரியா? ஸோ, இவ்ளோ நாளா வந்து நம்ம வந்து ஒரு ஜாவா கோட வந்து கண்ட்ரோல் பண்ணது யாருன்னா கோடர்ஸ் தான். அதுல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்டின்னு நீங்க நெனச்சது எல்லாமே வந்து நம்ம கோடர்ஸா வந்து நம்ம வந்து முடிவு பண்ணது. ஸோ இந்த இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து என்ன அப்டின்னா, எல்லா கண்ட்ரோலுமே வந்து ஐஓசி கண்டெய்னர் கிட்ட போயிடும். ஐஓசி கண்டெய்னர் யாருன்னா, அது ஒரு கண்டெய்னர் டைப் சரியா? ஸ்ப்ரிங்ல இருக்கிற ஒரு ஃபீச்சர். அந்த கண்டெய்னர் ஐஓசி கண்டெய்னர் வந்து என்ன செய்யும் அப்டின்னா, அது வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ, டிபெண்டன்சிஸ எல்லாத்தையுமே வந்து என்ன செய்யும்னா, மேனேஜ் பண்ணி மேனிபுலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, எக்ஸ்எம்எல்ல வந்து நம்ம பார்க்க போறோம். எக்ஸ்எம்எல்ல வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றது அப்டின்னு சொல்லுவோம். சரியா? இன்னொன்னு என்ன விஷயம் அப்டின்னா, நீங்க இனிமே வந்து இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து பீன்னு படிப்பீங்க. சரியா? நெறைய பேருக்கு வந்து இந்த பீன்னா என்னன்னு தெரியாது. பீன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஜாவால வந்து அதாவது நம்ம நார்மல் ஜாவால வந்து ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவோம். அதுதான் இங்க வந்து பீன் சொல்றாங்க. பீன் சொல்லுவாங்க, ஸ்ப்ரிங் பீன்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த எக்ஸ்எம்எல்ல தான் வந்து நம்ம என்ன செய்வோம்னா, இந்த பீன வந்து கிரியேட் பண்ணுவோம். அதாவது ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். ஆக்சுவலா என்ன நடக்கும்னா, நீங்க வந்து கிளாஸ் நேம் வந்து குடுத்துருவீங்க. கிளாஸ் நேம் அதாவது ஃபுல்லி குவாலிஃபைடு கிளாஸ் நேம் வந்து நீங்க குடுத்துருவீங்க. அது வந்து என்ன செய்யும்னா, ஐஓசி கண்டெய்னர் உங்க நேம பார்த்துட்டு, அதுவே வந்து ஆப்ஜெக்ட்ட வந்து கிரியேட் பண்ணிக்கும். சரியா? அதுவே ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணி, அதுவே மேனிபுலேட் பண்ணிக்கும். அதுவே வந்து அதோட லைஃப் சைக்கிள் வந்து பார்த்துக்கும். அதோட கிரியேஷன், டெலீஷன் எல்லாமே வந்து அதுவே பார்த்துக்கும். ஸோ, இதான் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ, நமக்கு தலைவலி கம்மி. நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்டின்ற அவசியமே கிடையாது. நீங்க எக்ஸ்எம்எல்ல கிளாஸோட நேம நீங்க குடுத்துட்டீங்கனாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யும் ஐஓசி கண்டெய்னர் அது வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து அதுவே கிரியேட் பண்ணி அதுவே பார்த்துக்கும். ஸோ, நான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பத்தி நான் தனியா கிளாஸ் வந்து சொல்றேன். கிளாஸ்ல வந்து தனியா வந்து வீடியோ நான் போடுறேன். பட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்னன்னா, இந்த ஆப்ஜெக்ட் அது கிரியேட் பண்ணியிருக்குல்ல, அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து என்ன செய்யும் அப்டின்னா, அந்த டிபெண்டன்சி உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து அந்த டிபெண்டன்சி தேவைப்படுதோ, அது வந்து என்ன செய்யும் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிடும். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கிளாஸ் ஏல வந்து ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு தேவைப்படுது அப்டின்னா, நீங்க வந்து அது என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ணிடும். அத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அத பத்தி நீங்க குழப்பிக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஐஓசிக்கும் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுக்கும் இதான் வித்தியாசம். சில பேர் வந்து ஐஓசியும் டிபெண்டன்சியும் 2 ஒண்ணுன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அது தப்பு. ஐஓசி வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா. டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து டிபெண்டன்சி தேவைப்படுதோ, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது என்ன செய்யும், இன்ஜெக்ட் பண்ணிடும். பட் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணுமான்னு கேட்டா, நீங்க சில ஃபார் எக்ஸாம்பிள் அன்னோடேஷன்ஸ் அந்த மாரிலாம் நீங்க சில விஷயங்கள்லாம் குடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாரி சில விஷயங்கள்லாம் நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, அது என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டிபெண்டன்சிய இன்ஜெக்ட் பண்ணிடும். ஸோ, இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நம்ம எக்ஸ்எம்எல் மூலியமா தான் பண்ண முடியுமானா, அதுவும் கிடையாது. நீங்க அன்னோடேஷன் இருக்கு. அண்ட் தென் வந்து லைக் எக்ஸ்எம்எல், அனோடேஷன் அந்த மாரி நெறைய டைப் இருக்கு. சரியா? அந்த மாரி டைப் இருக்கிறப்போ, நம்ம வந்து எக்ஸ்எம்எல் வந்து இந்த டைம்ல யூஸ் பண்றது கிடையாது. பட் நம்ம வந்து பேசிக்ஸோட போறது தான் நல்லது. ஏன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க அட்வான்ஸ்டா படிக்கிறப்போ உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்எம்எல் எப்படி பண்றதுன்னு பார்த்துருவோம். சரி. இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்னா என்னன்னு பார்த்துட்டோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள். நீங்க எந்த வெப்சைட்ல பார்த்தீங்கனாலும் இந்த கண்டிப்பா அந்த எக்ஸாம்பிள் இருக்கும். ஏன்னா, இது நம்ம ரியல் டைமோட நமக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரம் புரியறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஒரு சிம் வந்து யூஸ் பண்றீங்க. அதாவது ஒரு மொபைல் வந்து யூஸ் பண்றீங்க. அந்த மொபைல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 சிம் இருக்கு. சரியா? சிம் 1, சிம் 2. சிம் 1 வந்து சிம் 2 ஓகேவா? 2 இருக்கு. இப்ப இந்த சிம் 2வ தூக்கி போட்டுட்டு, நீங்க வந்து வேற ஒரு சிம் 3ய நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸா ஒரு 10 இயர்ஸ் முன்னால வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஏர்செல் அந்த மாரி ஏர்டெல் அந்த மாரி வந்து ஃபேமஸான சிம்ஸ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கரண்ட்டா வந்து நெறைய பேர் வந்து ஜியோ சிம்க்கு ஸ்விட்ச் ஆயிட்டோம். ஸோ, இப்ப வந்து என்ன செய்யணும் அப்டின்னா, இந்த சிம் 2வயோ இல்ல சிம் 1யோ நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு சிம் 3ய வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ, அதே மாரி கான்செப்ட் என்ன அப்டின்னா, இப்போ கிளாஸ் சரியா? ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு.
சரியா? இன்டர்ஃபேஸ் சிம்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. சரியா? இதுல வந்து காலிங் சரியா? டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்கு. சரியா? காலிங் நான் வந்து ஃபுல்லா வந்து சின்டாக்ஸ் சொல்லலாம் தரல. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். இன்டர்ஃபேஸ் சிம்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இதுல காலிங் டேட்டான்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்கு. இத வந்து 2 கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. எந்தெந்த 2 கிளாஸ் அப்படின்னா, கிளாஸ் ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம் கிளாஸ் இருக்கு. சரியா? அண்ட் தென் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ வேணா வோடஃபோன். ஏன்னா அதுதானே வந்து பழசு. ஆ இப்ப நான் என்ன பண்றேன், வோடஃபோன் சொல்லிட்டு ஒரு கிளாஸ வந்து நான் கிரியேட் பண்றேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, 2 கிளாஸ் வந்து இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. யார? சிம்ன்ற இன்டர்ஃபேஸ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இம்ப்ளிமெண்ட்ஸ் சிம். இங்கேயும் இம்ப்ளிமெண்ட்ஸ் சிம். ஓகே. ஃபைன். இப்ப இங்க என்ன அப்டின்னா, நான் வந்து இங்க ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்றேன். மெயின் கிளாஸ் வந்து இருக்கு. இந்த 2த்தையும் வந்து பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இங்க வந்து நான் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். யாருக்கு? சிம் எஸ் ஈக்குவல் டூ நியூ வோடஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டேன். சரி ஓகே ஃபைன். இப்ப இது நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாரி ஆ இங்க சிம் வின்னு குடுத்துக்கலாம். இங்க சிம் எஸ்ன்னு குடுத்துக்கலாம். சாரி சிம் ஏன்னு குடுத்துக்கலாம். சிம் ஏர்டெல், சிம் வோடஃபோன். சிம் ஏ ஈக்குவல் டூ நியூ ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நீங்க என்ன செய்றேன், ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இது ஓகே ஃபைன். இது வந்து நார்மலா நம்ம குடுக்கறது. பட் இங்க விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஜியோன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு சிம் வருது. நான் என்ன செய்யணும்? அப்ப இத வந்து ரிமூவ் பண்ணணும் கரெக்ட்டா? வோடஃபோனோ, ஏர்டெல் அது உங்களோட இஷ்டம். பட் நான் என்ன செய்றேன், வோடஃபோன் வந்து ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டு சிம் ஜே ஈக்குவல் டூ நியூ ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு தரேன். சரியா? இந்த மாரி தரப்போ, நான் என்ன செய்றேன்னா, மெயின் கிளாஸ்ல கை வைக்கிறேன். சரியா? இதுதான் வந்து ப்ராப்ளமே. இந்த மெயின் கிளாஸ்லாம் கையே வைக்கக்கூடாது. நான் ஏதாவது ஒரு இப்ப வந்து ஒரு சேஞ்சஸ்னா பரவால்ல. நான் பல சேஞ்சஸ் வருது. இப்ப எனக்கு வந்து லைஃப் ஃபுல்லாவே வந்து பல சேஞ்சஸ் வருது. ஜியோ வருது. அதுக்கப்புறம் நெறைய சிம் வருது. டொகோமோ அதெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு வேற விஷயம். இந்த மாரி சிம் வந்து நெறைய வரப்ப நான் ஒரு டைமும் நான் வந்து ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்திட்டு இருக்க முடியாது. சரியா? மெயின் கிளாஸ்ல போயிட்டு நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இங்க வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இங்க வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபேக்டரி அதாவது எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஜஸ்ட் இந்த கிளாஸோட ஐடிய குடுத்துர்றேன். ஐடி ஈக்குவல் டூ ஜஸ்ட் ஒரு நேம். ஆ ஜியோ அப்டின்னு சொல்ட்டு ஒரு பேர வந்து நான் குடுத்துர்றேன். குடுத்துட்டு நான் என்ன செய்றேன், மெயின் கிளாஸ்ல ஜஸ்ட் வந்து நான் ஐடிய மட்டும் குடுக்குறேன். ஆப்ஜெக்ட்ட நான் கிரியேட் பண்ணல. ஐடிய மட்டும் நான் தரேன். அப்ப நான் ஐடிய மட்டும் தரப்ப, இதுவே என்ன செய்யுதுன்னா, ஆப்ஜெக்ட்ட ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கிரியேட் பண்ணிக்குது. இதுதான் வந்து இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? இப்ப நான் ஐடியா குடுத்தாலே போதும். நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து நான் வந்து ஐடி ஜியோ அப்படின்னு நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு இந்த 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 ஸ்டெப் எனக்கு தேவையில்ல. இதுவே வந்து எனக்கு எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா, நான் வந்து கெட் பீன் அப்படின்னு நான் இத இப்ப புரோகிராம்ல பண்றேன். கெட் பீன் அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்எம்எல்ல போயிட்டு அந்த ஐடிக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அதுக்கு வந்து நம்ம வந்து கிளாஸோட நேம் வந்து குடுப்போம். கிளாஸ் நேம் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லிட்டு குடுப்போம். அந்த குடுக்குறப்ப அந்த ஜியோக்கு வந்து என்ன கிளாஸ் நேம் இருக்கோ, அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, இந்த ஐடிய நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, ஜியோக்கு அது ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐடின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி, ஜியோன்னு சொல்லிட்டு நான் தந்துட்டு, இதுக்கு வந்து கிளாஸ் நேம் ஈக்குவல் டூன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்கள்ல ஜியோக்கு. சரியா? அந்த நேம வந்து தர்றீங்க. காம் டாட் இது பேர் ஃபுல்லி குவாலிஃபைட் கிளாஸ் நேம். காம் டாட் பேக்கேஜ் நேம் டாட் நான் வந்து என்ன செய்றேன், ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு தரேன். அப்படி தரப்ப, இந்த ஐடிய வந்து நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணா போதும். ஐடிய வந்து நான் ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணா போதும். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஜெக்ட்ட கிரியேட் ஆயிடும். நான் ஒரு ஒரு டைம் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, நான் சோர்ஸ் கூட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. சரியா? இதுதான் வந்து இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். கிளியரா? சரி ஓகே நம்ம இப்ப புரோகிராம் பண்ணலாம்.
நம்ம தட்வன் ப்ரோகிராமர்ல ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் கோர்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. கம்மிங் ஜூலை 1 வீக் டேஸ் பேட்சஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. டைமிங் வந்து 7 to 8 AM. வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்கு. வீக்கெண்ட் பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29 ஜூன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4:30 PM. கோர்ஸ் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் இருக்கும். மோட் ஆஃப் டீச்சிங் வந்து ஆன்லைன் தான். டீச்சிங் லாங்குவேஜ் வந்து தமிழ்ல தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சிலபஸ் தெரியல அப்படின்னா நீங்க சிலபஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸ்ப்ரிங் கோர்லேருந்து ஸ்டார்ட் ஆவாங்க. சில பேர் வந்து ஸ்ப்ரிங் பூட்லேருந்து படிப்பாங்க. நீங்க பேசிக்ஸ்லேருந்து படிச்சீங்கன்னா தான் நீங்க ஃபியூச்சர்ல வந்து எதுலயும் ஸ்ட்ரகிள் ஆகாம இருப்பீங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 6500. இதில வந்து உங்களுக்கு 3 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்னன்னா, நீங்க ஃபுல் பேமெண்ட் நீங்க பே பண்ணிக்கலாம். இல்ல அப்டின்னா, நீங்க வந்து பார்ஷியல் பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம். 3250 3250 கூட நீங்க பே பண்ணிக்கலாம். இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா, இங்க என்ரோல் பட்டன் இருக்கு. அந்த என்ரோல் முன்னாடி எனக்கு ஜாயின் டெமோ அதாவது டெமோ கிளாஸ் தேவைப்படுது அப்டின்னா, நீங்க வந்து கம்மிங் ஜூன் 29 வந்து உங்களுக்கு டெமோ கிளாஸஸ் இருக்கும். நீங்க அந்த 1 டே ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணி, அதில உங்க டீச்சிங் எப்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். இப்ப எக்லிப்ஸ்குள்ள வந்தாச்சு. இப்ப வந்து நான் ஒரு நியூவா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜாவா ப்ராஜெக்ட். அதுல வந்து சிம் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் எந்த செட்டிங்ஸும் நீங்கள் மாற்ற தேவையில்ல. இதில் ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து ஆட் பண்ணணும். லைப்ரரி ஃபோல்டர், அதாவது நம்ம ஜார் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணால் ஸ்ப்ரிங் வந்து நமக்கு வந்து ரன் ஆகும். இப்போ இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நியூன்னு கொடுத்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து லிப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இங்கே சோர்ஸ் ஃபைலில் வந்து இந்த மாடியூல் இன்ஃபோன்னு சொல்லிருக்குல்ல, அதை டெலிட் பண்ணிக்கோங்க, அது தேவையில்லை. இப்போது லைப்ரரி ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு தரேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் 5.3.9 சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அதை வந்து அந்த லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் காப்பி பண்ணி இங்கே நம்மளோட லைப்ரரி ஃபைலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், காப்பி பேஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஜார் ஃபைல்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கும். பட் ஆட் பண்ணால் மட்டும் பத்தாது, நம்ம என்ன செய்யணும், பில் பாத் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம கிளாஸ் பாத்து, அதாவது லைப்ரரிஸ்ன்ற டேப்பில் கிளாஸ் பாத் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லி தரணும். ஆட் ஜாஸ் தந்ததுக்கப்புறம் சிம் ப்ரொவைடர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, இதான் நம்மளோட ப்ராஜெக்ட்டு. நீங்கள் சிம் ப்ரொவைடர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, இதில் வந்து லிப்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அதையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜார் ஃபைல் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஜார் ஃபைல்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள், அதை தவிர்த்து வேறு எதையும் செலக்ட் பண்ணாதீங்க. செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், ஓகே தரணும். ஓகே கொடுத்ததுமே நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துக்கலாம். ஓகேவா, அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஜார் ஃபைல்ஸ் வந்து எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ பேக்கேஜ். இதில் வந்து com.service.sim providers அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நேமை தரேன். பேக்கேஜ் நேம் தரேன். இப்போ இந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணிப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சிம்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ சிம் இன்டர்ஃபேஸில் வந்து 2 மெத்தட் வந்து தரேன். அதாவது ஒன்று வந்து காலிங், இன்னொன்று வந்து டேட்டா. நம்ம சிம் எடுத்தாலே நமக்கு மேஜர் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று காலிங், இன்னொன்று டேட்டா. இப்போ இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஸ்ட்ரிங் பப்ளிக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பப்ளிக் ஸ்ட்ரிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தடை தந்துக்கிறேன். இது ரெண்டுமே வந்து இன்டர்ஃபேஸ் மெத்தட். ஸ்ட்ரிங் ரெண்டுமே வந்து நமக்கு இன்டர்ஃபேஸ் மெத்தட். ஓகேவா, இப்போ வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி நான் வந்து கிளாஸ் வந்து 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ அண்ட் தென் கிளாஸ். இப்போ இந்த கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்னு சொல்லிட்டு தந்துக்கிறேன். இந்த ஏர்டெல் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும். ஓகேவா, இப்போ இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் யாரை, நம்ம சிம் இன்டர்ஃபேஸை. அப்போ நமக்கு என்ன செய்யணும், நம்ம அந்த மெத்தட் எல்லாத்தையும் நம்ம வந்து அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ், அதாவது நம்ம அந்த மெத்தட் எல்லாத்தையும் நம்ம இங்கே கொடுத்தாகணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெத்தட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து நான் ரிட்டனில் வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஒன்று தந்துக்கிறேன். என்னென்னா காலிங் த்ரூ ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து தந்துக்கிறேன். இங்கே வந்து டேட்டா யூசேஜ் த்ரூ ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து மெசேஜ்லாம் தேவையில்லை, இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து
ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், சிம் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணணும். நியூ கிளாஸ். அந்த கிளாஸில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, வோடஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். வோடஃபோன் கிரியேட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஏர்டெல் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணமோ அதே மாதிரி இதையும் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் யாரை, சிம் இன்டர்ஃபேஸை. அப்படி பண்ணால் என்ன பண்ணணும், நமக்கு மெத்தட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் கான்செப்ட்டோ இல்லை வந்து இந்த மெத்தட் ஏன் ஓவர் ரைட் ஆகுதுன்னு தெரியலன்றவங்க, இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் வந்து நம்ம ஜாவா கிளாஸில் வந்து எடுத்துருப்போம். ஜாவா வீடியோவில் வந்து அதை நீங்கள் பார்த்து வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது எதனால் வருது அப்படின்னா, நம்ம இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு எந்த கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ அந்த இன்டர்ஃபேஸில் இருக்க இந்த மெத்தட்ஸ் இருக்குல்ல, இந்த மெத்தட்ஸை நம்ம கண்டிப்பாக இங்கெல்லாம் என்ன செய்யணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு நம்ம டெஃபினிஷன் கொடுத்தே ஆகணும். சரியா? பட் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஜாவா வீடியோ நம்ம இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்து தரேன். ரிட்டர்ன் காலிங் த்ரூ வோடஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை கொடுத்துக்கிட்டேன். இங்கேயும் அதே மாதிரி டேட்டா யூசேஜ் த்ரூ வோடஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை கொடுத்துட்டேன். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ இங்கே தான் வந்து நம்ம என்ன செய்யணும், நமக்கு மெயின் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் தான் நமக்கு வந்து ஐஓசி கண்டெய்னர். அந்த ஐஓசி கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வேணும். அது எங்கே இருக்குன்னா என்னோடய ஃபைலே இருக்குது. நான் இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் டேரெக்டாக இல்லைன்னா இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலே வந்து உங்களுக்கு நான் இதெல்லாம் தேவையில்ல, இது இல்லாமலே உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஃபோல்டர்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலே உங்களுக்கு வந்து நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த சோர்ஸ் ஃபோல்டரில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், Ctrl+V கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து காப்பி ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாக வந்து இன்பில்டாக வந்து சில பீன்ஸ் அப்படிலாம் இருக்கும். அதை நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட பீன்ஸை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். நான் திரும்பியும் சொல்கிறேன், பீன்ஸுன்றது ஒன்றும் கிடையாது, நம்ம ஆப்ஜெக்ட் தான். நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கில் வந்து பீன்ஸ்னு சொல்லுவாங்க, ஜாவாவில் வந்து அது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே வந்து உங்களோட பீன் டேகை வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், அதுவே ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கும். பீன் ஐடி ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் கொடுக்காம மறந்துடாதீங்க. நான் இங்கே வந்து மை ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்கிறேன். அது வந்து ஐடி. இந்த ஐடியை தான் நீங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ணணும். அப்புறம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ளே வந்து ஃபுல்லி குவாலிஃபைடு கிளாஸ் நேமை தரணும். காம் டாட், அதாவது பேக்கேஜ் நேமோட நம்ம கிளாஸ் நேமை சேர்த்து தந்தால் அதுதான் வந்து ஃபுல்லி குவாலிஃபைடு கிளாஸ் நேம். காம் டாட் சர்வீஸ் டாட் சிம் ப்ரொவைடர்ஸ். இதில் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணிடாதீங்க. தப்பு பண்ணால் அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் அது க்ரியேட் பண்ணாது. ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து நான் வந்து பீன் டேகை க்ளோஸ் பண்ணுறேன். கிளியர். இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பீன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பீன் க்ரியேட் பண்ணுறேன். எந்த கிளாஸுக்கு அப்படின்னா நம்ம வோடஃபோனோட பீனை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+C காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம நேம் மட்டும் மாற்றிக்கலாம். மை வோடஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், அப்படின்னு சொல்லிட்டு தரேன். இப்போ இங்கே வந்து நான் வோடஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். இந்த கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டுமே ஒரே பேக்கேஜில் இருக்குது. நான் அதெல்லாம் பேக்கேஜ் நேமை டிஸ்டர்ப் பண்ணல, நான் ஜஸ்ட் கிளாஸ் நேம் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். வோடஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டேன். இப்போது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து மெயின் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ரைட் கிளிக், நியூ கிளாஸ். நான் வந்து மை மொபைல், நான் மொபைலில் தான் நான் வந்து சிம்மை வந்து போட போகிறேன். மை மொபைல்னு சொல்லிட்டு ஒரு மெயின் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். மெயின். ஓகே, இப்போது இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு இன்பில்டு கிளாஸ் இருக்குது. சரியா, கிளாஸ் பாத் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் பாத் கான்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இன்பில்டு கிளாஸ் இருக்குது. ஓகேவா, கிளாஸ் பாத் எக்ஸ்எம்எல் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்பில்டு கிளாஸ் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்துட்டு இங்கே நியூ கிளாஸ் பாத் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டேன். இந்த ப்ராக்கெட்குள்ளே நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட எக்ஸ்எம்எல் ஃபைல் நேமை தரணும். அப்ளிகேஷன் இல்லை எந்த ஒரு தப்பும் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா அது வந்து லோட் பண்ணாது. இது எதுக்காக தரணுன்றது சொல்கிறேன். கான்டெக்ஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன்.
ஓகே. ஸோ இங்கே வந்து செமிகோலன் வைக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து நான் இது பண்ணிட்டேன், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். நான் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எதனால் இதை தரோம்னா, இதுதான் வந்து என்ன செய்யணும்னா, இந்த கிளாஸ் பாத் எக்ஸ்எம்எல் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் வந்து உங்களோட எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸ் வந்து லோட் பண்ணும். சரியா? இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் வந்து உங்கள் பீன்ஸை வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்டில் இருக்கிற எக்ஸ்எம்எல்ல வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலில், அது வந்து என்ன செய்யணும்னா, எல்லாத்தையும் வந்து உங்களுக்காக லோட் பண்ணும். அதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, நம்மளோட ஸ்ப்ரிங் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குல்ல, அதை வந்து அது வந்து லோட் பண்ணும். அதை நீங்கள் மெசேஜாக கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஸ்ப்ரிங் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இதுதான் நம்ம ஸ்ப்ரிங் கான்ஃபிகரேஷன் ஃபைல். சரியா? அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் ரிட்ரீவ் பண்ணணும். அதாவது நம்ம பீனில், அதாவது நம்ம கண்டெய்னர் இருக்குல்ல, நம்ம கண்டெய்னரில் கிரியேட் ஆன பீன், அதாவது நம்ம ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரிட்ரீவ் பண்ணணும். ஸ்ப்ரிங் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை கொடுத்துக்கிறேன். ஓகே, மெசேஜை போட்டாச்சு. ரிட்ரீவ் பீன் ஸ்ப்ரிங் கண்டெய்னர், அதாவது நம்ம பீனை வந்து ஸ்ப்ரிங் கண்டெய்னர் வந்து ரிட்ரீவ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, சிம் எஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம ரிட்ரீவ் பண்ணுறோம், அதாவது பீன், அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸ்ப்ரிங் கண்டெய்னரில், அதை எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ஐடி தேவை. அந்த ஐடியை கொடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்கு இந்த கிளாஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்குது, கான்டெக்ஸ்ட் டாட் கெட் பீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த கெட் பீன்றது இன்பில்ட் மெத்தட், கான்டெக்ஸ்ட்ன்றது நம்மளோட ரெஃபரன்ஸ் வேரியபிள். கிளியரா? இப்போது நான் என்ன செய்ய போகிறேன், இந்த கெட் பீனில் வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து என்னோட ஐடி கொடுத்துட்டேன், எனக்கு எந்த ஐடி வேணும்னு சொல்லிட்டேன். இப்போ இங்கே வந்து கமா போட்டு நம்ம சிம் டாட் கிளாஸ் சிம் எஸ் ஈக்குவல் டு கான்டெஸ்ட் டாட் கெட் பீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, எனக்கு இந்த மை ஏர்டெலோட பீன் எனக்கு வேணும். சரி, அந்த பீன் வந்து எந்த கிளாஸு, ஏர்டெல் கிளாஸு. ஓகேவா? இப்போ இங்கே வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். சரி, அந்த மெத்தட் வந்து நம்ம வந்து கெட் பண்ணுறோம், கெட் மெத்தட்ஸ். இப்போது இந்த மெசேஜில் வந்து பிரிண்ட் பண்ணுறப்போ யாரை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன்னா, அந்த மெத்தடில் இருக்கிற அந்த வேல்யூஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா, எஸ் டாட் நம்ம காலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கொடுத்தோம் கரெக்டாக, அதை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இதை ரன்னஸ் கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் வந்து கான்டெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க எப்போயுமே, ஏன்னா அது ஒரு நல்ல மெத்தட். அது கான்டெக்ஸ்ட் டாட் க்ளோஸ். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன மெசேஜ் வருது, காலிங் த்ரூ ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே நான் கிரியேட் பண்ணல. கிளியரா? நான் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே எங்கேயுமே கிரியேட் பண்ணல. நான் சோர்ஸ் கோட்லேயும் எதுவுமே கை வைக்கல. நான் கை வைக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஜஸ்ட் ஐடி மட்டும் நான் மாற்றினா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ மை வோடஃபோன் கிளாஸ் வந்து நான் வந்து ரன் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இங்கே ஜஸ்ட் நான் ஐடியா மட்டும் மாற்றினா போதும். நான் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ண தேவையில்ல. இப்போ நான் ரன்னஸ் கொடுத்து மாற்றினேன் அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் வந்து காலிங் த்ரூ வோடஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துச்சு. சரி, ஓகே, எனக்கு வந்து வோடஃபோன் எனக்கு வேணாம், நான் வோடஃபோன் சிம் வந்து நான் வந்து தூக்கி போட போகிறேன், எனக்கு தேவையில்லை, நான் ஜியோ கொண்டு வர போகிறேன்னா ஜஸ்ட் நான் இங்கே இன்னொரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணி, கிளியரா, இங்கே இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி ரைட் கிளிக் நியூ கிளாஸ். இப்போ இங்கே வந்து நான் வந்து ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த கிளாஸ் வந்து நம்ம என்ன செய்யணும், இம்ப்ளிமெண்ட்ஸ் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, நம்ம சிம்மை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. கிளியரா? இப்போது நம்ம என்ன செய்யணும், அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸை ஆட் பண்ணணும். அப்போது நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறப்போ காலிங் த்ரூ ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இங்கேயும் அதே மாதிரி என்ன செய்கிறேன், ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறேன், காலிங் த்ரூ டேட்டா த்ரூ ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு தந்துடுறேன். இப்போது எனக்கு வோடஃபோன் தேவையில்லை. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஜஸ்ட்டு நான் நார்மலாக ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் இங்கே வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு மை ஜியோ அப்படின்னு சொல்லி தரேன். மை ஜியோன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நான் ஜியோ கிளாஸை வந்து கால் பண்ணிப்பேன். நான் இப்போ வரைக்குமே சோர்ஸ் கோடில் கை வைக்கல, அதான் நம்ம மெயின் கிளாஸில் நான் கையே வைக்கல, ஜியோன்னு சொல்லிட்டு தரேன். இப்போ நான் இங்கே போயிட்டு நான் இந்த ஐடி இருக்குல்ல மை ஜியோ, அதை கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும், எனக்கு அந்த கிளாஸ் வந்து கால் ஆகிடும். நான் ஆப்ஜெக்டை எதுவுமே நான் க்ரியேட் பண்ணி நான் எந்த ஒரு கஷ்டமான வேலைகளும் நான் பண்ணவே இல்லை. காலிங் த்ரூ ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துச்சு.
கிளியரா? ஸோ இதான் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்னா நீங்க எதுவுமே கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல. ஆப்ஜெக்ட் கிரியேஷன், அதோட லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கும். அத டிஸ்ட்ரக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அதுவே பார்த்துக்கும். நீங்க எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் கிளாஸை கிரியேட் பண்ணி அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலில் நீங்க ஒரு ஐடியை கிரியேட், அதோட பீனை நீங்க ஐடி கிரியேட் பண்ணிட்டு நீங்க நேம் நீங்க மெயின் கிளாஸ்ல நீங்க அந்த ஐடியை நீங்க நேம் கிளாஸ்ல கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கிளாஸ் ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். சரியா? இப்போ எனக்கு இந்த வோடாஃபோன் போயிடுச்சு. நான் இப்போ ஜியோ யூஸ் பண்றேன். கிளியரா? எனக்கு இப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இதுதான் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். அண்ட் தென் உங்களுக்கு ஃபோல்டர், எல்லா ஃபோல்டர்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், லிங்க்கை கொடுத்துட்றேன். நீங்கள் அதுலேருந்து எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எதையும் நீங்கள் தப்பாக கொடுத்துறாதீங்க. தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, see you, bye.